இந்த அனுபவம் எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு நினைக்கிறேன், 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸுக்கு கருணேஸ்வரி தான் நான் போனேன். போகும்போது எனக்கு ரவிசங்கர் குருஜி எனக்கு நான் 10th படிக்கும் போதே ரொம்ப நாட்டமாக இருந்தேன். என் பர்ஸில் இவரோட ஃபோட்டோ தான் இருக்கும். என்னோட பர்ஸை ஓப்பன் பண்ணா இவரோட ஃபோட்டோ தான் நான் வச்சிருந்தேன். இவங்களே கிண்டல் பண்ணாங்க, இவன் கிண்டல் பண்ணுறான். பூஜி ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பேர். சரிங்களா, நம்ம பேர் யூஸ் பண்ணவே இல்லை. இவர் பேர் பூஜி ஸ்ரீ, பரம பூஜி ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். சரிங்களா, இது என்னடா பூஜி ஸ்ரீ 1ஆம் நம்பர் ஸ்ரீ 2ஆம் நம்பர் ஸ்ரீன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. என் பர்ஸில் இதே மாதிரி வெயிட் பண்ணுறப்போ இப்படி வச்சிருந்தேன். அப்போல்லாம் ரொம்ப சமைக்கிறது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் இருந்தபோது கரெக்டாக +1 முடிச்சுட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப வேண்டமாக இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டைமிங் செட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கலாங்க. எனக்கு அது கொடுத்து வைக்கல. திரும்ப அதில் பர்சனல் கிளாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதுக்கப்புறம் நான் தரணி பார்க்கும்போது இப்படி நினைப்பு ஆரம்பமாயிட்டேன். என்னால் இது ஆக முடியல. இதுக்கு முன்னாடியே எனக்கு அறிமுகமான ஒரு அமைப்பில் என்னால் படிப்படியான கிளாஸுக்கு போக முடியல. என் கூடவே இருந்த பையன் ஒருத்தர் படிக்க போயிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே என்ன சொல்கிறது, ஒரு ஈகோவும் இருந்துச்சு. இத்தனை கிளாஸ் இருக்குதா? ஏன்னா எனக்கு நாராயணன் நினைக்கிறேங்க ஒரு பேர், சூப்பர் பேர் நாராயணன். அவர் தான் அறிமுக வகுப்பு எடுத்தார். அதாவது இந்த பேசிக் கோர்ஸ் இருந்தாங்கன்னா அறிமுக வகுப்புன்னு எடுத்தாரு. அந்த அறிமுக வகுப்பில் நான் உண்மையாகவே கேட்குறேன், பேசுகிறேன். நான் உங்களை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அறிமுக வகுப்பு நான் உங்களை மாதிரி கண்டிப்பாக ஆகணும். ஒரு MBA கோர்ஸ் அப்படிங்கிறது இப்போல்லாம் நாங்கள் படிச்சுக்கும் போது MBAங்கிறது பெரிய படிப்பு. அந்த MBA கோர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குமோ, அவங்க மூளை எந்த அளவுக்கு சிந்திக்குமோ, அந்த சிந்திப்பு அந்த அறிவை நாங்கள் எங்கள் கோர்ஸ்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். அதாவது நீ காலேஜ் போய் தான் படித்து எஜுகேஷன் போய் வேலைக்கு போய் உன்னுடைய அறிவை வளர்த்திக்கணுங்கிறது கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையிலேயே படிப்படியான கோர்ஸ் நிறைய இருக்குது. நீ ஒவ்வொரு கோர்ஸாக பண்ணும்போது ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு அந்த பக்குவம் எல்லாத்தையுமே உனக்குள்ள நாங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது நான் அப்போ அந்த இதில் அவ்வளோ ஆர்வமாக கேட்டேன். எங்கே எப்படி வரணும், இந்த கிளாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒவ்வொரு கிளாஸில் இருக்க சொன்னார். நம்ம அப்போ அந்த மைண்ட் செட்டில் ஏறினேன். இப்போ நான் காலேஜ் போகிறதையே அங்கே இப்போ அடுத்த PG போகும்போது பழக்க வழக்கங்கள் மாற இதெல்லாம் நாங்களும் இருக்கவே இருக்கிறோம். நான் வெளிப்பழக்கங்கள் வரும்போது நான் பல சந்ததிகளோடு போனேன். நான் ஈஷாவில் அதுக்கப்புறம் போய் இறங்கினேன். எனக்கு தலைவலி ரொம்ப தலைவலி. ஒரு தாட்டி நான் நல்லாணி போட்டு அப்படியே அது இறங்கிடுச்சு, நீர் இறங்கிடுச்சு. அந்த நீர் இறங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் நீ கிளாஸ் பண்ணினா சரியாது அப்படின்னு சொல்லி ஈஷாவில் நாங்கள் ஒரு கிளாஸ் பண்ணி அப்புறம் தான் நான் தண்ணீர் பூசறக்கே ஆரம்பித்தேன். நீ நிறைய தண்ணீர் பூசினா அந்த நீருக்குள்ள பூசிக்கி அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே அப்போ தான் உள்ள வர. அதாவது ஒரு சும்மா சின்ன குறையினமே பழைய போனேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிருந்த பையன் என்னுடைய உடம்புக்கு எனக்கு இதுதான் கரெக்டு, இப்படி இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்காக திருநீர் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இது அப்படியே போச்சு. ஈஸியாக ஒரு கிளாஸ் பண்ணேன். அது கண்டினியூ தான் போச்சு. உடம்பு மேலே வக்கறை இல்லை. சரி இப்படி இருந்தால் பத்தாது எடுத்து சென்னைக்குள்ள போனேன். சென்னைக்குள்ள போய் அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஒரு நல்லபடியாக உடம்புல பராமரிச்சு இந்த இடையில சில பல பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மாறுது, பழக்க வழக்கங்கள் அப்போ நம்ம மனசுக்குள்ளே அடிச்சுட்டே இருக்குது. இது நம்மளுக்கு தப்பாச்சு, இந்த பழக்கம் நம்ம இருக்கிறவன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது நம்ம. ஆனால் உன்னோட கேரக்டரை நீ மாற்றிட்டு இருக்கிற, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே அது அடிச்சுட்டே இருக்கு. அப்போ ஜெயா எனக்கு போகிறாங்க, ஜெயபிரகாஷ் போகிறாங்க. அண்ணா நாளைக்கு ஃபாலோ அப்ஸ் இருக்கிறதுனால நம்ம மண்டபத்துலேயும் நடக்குது, வந்தாரைங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்ன மாதிரி என்ன தோணுச்சோ தெரியாது.
சரி நான் வந்துடுறேன். நான் ஒன்றுமே சொன்னேன். காலையில் நான் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ரெடியான எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபுக்குமே கிளாஸ் பண்ணவர் தான். அவள் சந்தேகமாக கேட்குறேன், நீ இதெல்லாம் போகவே மாட்டீங்க. எனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு ஒரு 5 வருஷமா வந்து அவள் இந்த மாதிரி நான் பேசியோ இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபட்டோ அவள் பார்த்ததே இல்லை. சபரிமலைக்கு போகிறது வர்றது அதோட சரி. அவளுக்கே சந்தேகம், நீ இப்படியெல்லாம் போக மாட்டேங்க, இதுக்கு போகிறேன், நானும் வரேன், அங்கே இருந்து போய் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவள் எதிர்பார்த்தது என்னன்னா, நான் வந்து இங்கே யாரையோ பார்க்குறேன், இங்கே யாரோ வர்றாங்க அதனால வரேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் இங்கே வந்த பிறகு முதல் நாள் கிளாஸுக்கு அவள் இல்லை, அந்த இடையில பார்த்து பார்த்து போயிருக்கேன். இவன் நிஜமானவே பண்ணுறது தான் வரானா, நான் போய் இந்த முறையில் பார்க்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபாலோசிங்க ஆரம்பிச்சது வந்து இந்த முறையில் பார்க்க முடியும். அப்போ எப்படின்னா எனக்கு யாரையுமே தெரியாது, பின்னாடி யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் பாட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க வந்து பார்த்துட்டேன். ஓ, நம்மளால உண்மையாக யோகா பண்ணுறதா இருக்கிறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அடுத்த 2 நாள் என் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டாங்க. இப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிளாஸ் எனக்கு பண்ணினதுக்கான அனுபவம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் என்னோட எனக்கு சொல்லிக் கொடுத்தவரோட பேர் கூட பேசணும்னா ஞாபகம் இருக்குது. ரவின்னு நினைக்கிறவர் பேர். அவர் பேர் ரவின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம். யாரோட வாய்ஸில் கேட்ட இந்த அற்புதமான ஒரு கலையை என் கூட இருந்த என் நண்பனோட குரலை கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாக பண்ணுறான் அப்படிங்கும்போது வந்து எங்கள் செட்டில் இருப்போம்ல, நாங்கள் எங்களை கூட இருக்கக்கூடிய பசங்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி போகலான்னு இருக்கிறேன், ஒரு வேதனை சொன்னேன், மண்டபத்தை கூப்பிட்டுக்கிறான்டா. அவன் கூப்பிட்டேன், எனக்கு யாரோ கூப்பிட்டுக்கிறாங்க, எனக்கு போகணுங்கிறவங்க எனக்கு இருக்குது, மண்டபத்துக்கு போகலான்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு போனா நல்லது நடக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீ போ, நீ அவனுக்கு வேண்டி போகாத அப்படின்னாங்க. சரிங்களா? ஆனால் உண்மையாகவே எனக்காக தான் நான் வந்தேன். இங்கே வந்து அந்த முதல் நாள் ஃப்ரீயா பண்ணும்போது வந்து எனக்கு பெருசாக தெரியும். எந்திரிச்சு சொல்லிங்க, இல்லை மாப்பிள்ள எனக்கு அது பெருசாக வரல, எனக்கு அந்த ஃபீல் வரல. ஏன்னா நான் அந்த சமயத்தில் பண்ண ஃப்ரீயா பண்ணும்போது வந்து அந்த சோசியல் ஃப்ரீயா பண்ணும்போது வந்து எனக்கான குணம் கொடுக்கக்கூடிய மாற்றமே வேறு. என் கையால் தனக்கான ஆடு என்னால் உணர்ந்தது. அந்த படுக்கிற மடங்கு முடிச்சு படுக்கும்போது கையால் தனக்கான ஆடிட்டு என்னால் உணர முடியுது. ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியுது. அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார் கேட்டாலுமே அதை அந்த ஃப்ரீயா பண்ணுற வேண்டிய கிளாஸுக்கு போகல, நான் யாருக்கு ரெஃபர் பண்ணது கிடையாது. இதை பற்றி எவ்வளோ பேசினாங்கன்னா நான் சொல்லுவேன், அந்த ஃப்ரீயா வேண்டிய அந்த கிளாஸுக்கு போகல, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை போய் பண்ணுங்க. நீ யாருக்கு தெரிஞ்சுக்கல, உடம்புல இன்னமும் நடக்குது, ஒரு மேஜிக் நடக்குது, போய் பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ரீயா பண்ணும்போது, இங்கே வந்தபோது இந்த கிளாஸ் நடந்துருக்கும் போது பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வரல. செகண்ட் டைம் செகண்ட் ஃப்ரீயா பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வருது, ஒரு பழைய ஃபீல் வருது. நான் படத்துக்கு எழுதிக்கலாம் நினச்சேன், எதிர்த்து போய் தரையை கட்டி பிடிச்சோம்னு நினச்சேன். உண்மையாக நினச்சேன். எனக்கு அந்த அனுபவத்தை ஆனந்தத்தை நீ எனக்கு கொடுத்துட்டடா, இந்த இடத்துக்கு வந்து எனக்கு அது கிடச்சிருச்சு அப்படிங்கிறத உண்மையாகவே நினச்சேன். சுற்றி கேட்கல பண்ணல நினச்சி. சரி, என் மனசுக்கு ஒன்றுமே அது இருக்குது. ஒரு ஆனந்தத்தை நான் இழந்த ஆனந்தத்தை எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், 4 பேருக்கு தகவல் கொடுங்க, எல்லாத்தையும் கிளாஸுக்கு